சேப்பங்கிழங்கு புளி குழம்பு வைக்க போகிறோம். எல்லோரும் வேக வச்சு தோல் எடுப்பாங்க. நம்ம இதை அப்படியே தோல் சீவிட்டு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கேட்குற பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுட்டோம். அதை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம். அதையும் போட்டு வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம தோல் எடுத்துட்டு வேக வச்சு செய்கிற சேப்பங்கிழங்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. சின்னதாக கட் பண்ணிங்க, இது போல் கட் பண்ணிவிட்டு போடுங்க. இது சர்க்கரை நோய்க்காரங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாங்க. நல்லா தொழுவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த தக்காளி வெங்காயத்தையே விடலாங்க. வதங்கி வந்துச்சு பாருங்க காய். இப்போ மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருக்கோங்க. அதை வச்சு இதில் சேர்த்துக்கலாம். எதுக்கு அதை நம்ம இது சுடு தண்ணி வைக்கிறேன்னா, குழம்பு கொஞ்ச நேரத்துலேயே கொதிக்குங்க. அது பாருங்கள் நல்லா கொச்சி வந்துடுச்சு. இப்போது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டோம். புளி காய்ச்சி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கரண்டி போட்டு தொழுவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். குழம்பு நல்லா கொச்சி காய் நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எல்லாம் போட்டு சுட சுட சாப்பாடுங்க. சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சேப்பங்கிழங்கு புளி குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்